அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்து நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 2025 நடந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல அழகு 1 எழுத்து இலக்கணம், அழகு 2 சொல்லிலக்கணம், அழகு 3 எழுதும் திறன் அப்படின்றத அதனுடைய மொத்தமாக பகுப்பாய்வு செய்து எந்தெந்த தலைப்பிலிருந்து எவ்வளோ கேள்விகள் இடம்பெற்றிருக்கு, எந்தெந்த அழகுல வந்து எவ்வளோ கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 4 அழகுகளை என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அழகு 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து கிட்டத்தட்ட 15 கேள்விகள் கேட்க போறதா சொல்லியிருக்காங்க. எத்தனை கேள்விகள்? 15 கேள்விகள் கேட்க போறதா சொல்லியிருக்காங்க. 15 கேள்விகள். ஃபர்ஸ்ட் வந்து அதில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஒரு பத்தி கொடுத்துட்டு அந்த பத்திக்குள்ளவே அனைத்து தகவலுமே இருக்கும், அதற்குண்டான விடையும் இருக்கும். அதிலிருந்து ஒரு 5 கேள்விகளை தெரிவு செய்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த எளிமையான பகுதியிலிருந்து என்ன பண்ண முடியும், எளிமையா மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் மொத்தமாக இதை சார்ந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொள்ளிக்கலாம், ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 10 கொடுத்துருக்காங்கன்னா அதில் 3லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. இது குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். இதே மாதிரி குரூப் 2 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு 10 கொடுத்துட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்விகள் கிட்ட இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இந்த 5 கேள்விகளும் என்ன பண்ண முடியும், ரொம்ப எளிமையாக, ஓகேங்களா, ரொம்ப எளிமையாக கிட்டத்தட்ட நம்மளுடைய பாக்கெட்டில் வச்சு அந்த கொஸ்டினை அந்த ஆளுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிற மாதிரி. ஓகேங்களா? இந்த கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து கொஸ்டின் வந்துருச்சுன்னா 5 கொஸ்டின் நம்மளுடைய பாக்கெட்லேயே இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு பகுதி. அதுக்கப்புறம் பாருங்க, செய்தித்தாள்கள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? யூனிட் 5ல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அரசு சார்ந்த ஒரு செய்தியோ இல்லை செய்தித்தாள்கள் வரக்கூடிய அந்த முகப்பு செய்தி இல்லை வந்து தலையங்க செய்தியோ கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு கேள்விகள் கேட்பாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 2ல் இது சார்ந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க, போர்டு அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா அதுக்குண்டான விதி மற்றும் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அரசிடமிருந்து வரும் முக்கியமான நேர்முக கடிதங்கள், கடித குறிப்புகள் இவற்றிற்கு, ஓகேங்களா, தயக்கம் இல்லாமல், ஓகேங்களா, தயக்கம் இல்லாமல் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பொருள்னா தாமதம் இல்லாமல், ஓகேங்களா, தாமதம் இல்லாமல் விடைகள் அனுப்புவதை கவனிப்பதற்கு இது ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய இணைப்பு என்ன அப்படின்னா, இதனுடைய என்ன படிவத்தில்னா இணைப்பு A16 எண். ஓகேங்களா? இந்த படிவத்தில் தான் இணைக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? இதனை நேர்முக உதவியாளர், இதனை வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக என்ன பண்ணுவார், வைத்து வருவார். உடனுக்குடன் தயக்கம் இல்லாமல், அதாவது தாமதமின்றி இதை கடித குறிப்புகளுக்கும் நினைவூட்டுதலுக்கும் விடை சொல்வதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முகமாக கவனித்து வருவார். இதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார்னா, மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமையிடத்தில் இருக்கும்போது அன்றாடம் அவருடைய பார்வைக்கு இது அனுப்பப்படும். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த ஆஃபீஸுக்கு வெளியிருந்து வரக்கூடிய அனைத்து தகவல்களையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதிவேடாக பராமரித்துட்டு இருப்பாங்க. அதே பதிவேடு இது தனியாக கொஞ்சம் உருவாக்குறாங்க. என்னன்னா தனிப்பதிவேடு. ஓகேங்களா? நம்ம போர்டு அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா வாரியம். ஓகேங்களா? என்ன சொல்லுவோம், வாரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து மின்சார வாரியம், வருவாய் வாரியம், அந்த மாதிரி வாரியத்திலிருந்து வரக்கூடியதும் கவர்மெண்ட் ஜிஓக்களிருந்து வரக்கூடிய முக்கியமான கடிதங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பதிவேடு போட்டு பராமரிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன படிவ எண் வைக்கணும் அப்படின்னா இணைப்பு A16 அந்த படிவ எண்ணா வைக்கணும். ஓகேங்களா? இதற்கு தனியாக ஒரு போஸ்டிங்கை போடணும், ஒரு நேர்முக உதவியாளர். ஓகேங்களா? அப்படின்னு ஒரு போஸ்டிங்கை போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண உடனுக்குடன் தாமதமின்றி அதுக்குண்டான ரீப்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையிடத்தில் இருக்கும்போது டெய்லியும் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கோப்பில் இருந்து என்ன கேள்விகள் தயாரிச்சிருக்காங்க பாருங்க. மாவட்ட ஆட்சித் தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறி. என்ன பதிவேடு அன்னாடி அனுப்பணும், ஓகேங்களா, டெய்லி அனுப்பணும், கடித குறிப்புகளின் தனிப்பதிவு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இன்னும் 2-3 கேள்வி கேட்டால் என்ன கேட்டுக்கலாம், இந்த தனிப்பதிவேடானது எந்த படிவத்தில் இணைக்கப்பட வேண்டும். ஓகே, என்ன படிவம், இணைப்பு A16 என்ற படிவத்தில் இணைக்கப்பட வேண்டும். சரி, இந்த தனிப்பதிவேட்டு இருக்காங்க, எந்த பதவியை உருவாக்கினர், நேர்முக உதவியாளர் என்ற பதவியை உருவாக்கினர். ஓகேங்களா? இதனுடைய நோக்கம் என்ன, ஓகேங்களா, அந்த கடிதத்துக்கு உண்டான விடையை வந்து என்ன பண்ணணும், ரொம்ப வெகு விரைவாக, ஓகேங்களா, தாமதமின்றி காலதாமதமின்றி ஒரு விடையளிக்கவும் நேர்மை, அதாவது என்னன்னா நினைவூட்டவும் இந்த பதவி வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இது இந்த மாதிரி தான் ஒரு வாரியம் கொடுத்துட்டு இதை சார்ந்த ஒரு கேள்விகள் அமையும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அதே தான்
தமிழ் வளர்ச்சித்துறை குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு வரும்போது இன்னொரு கொள்கை குறிப்புகள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க இதுலன்னா 1.6 கனவு இல்லம், அதாவது என்னன்னா கலைஞருடைய 97வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசிடமிருந்து விருது பெற்றவர் இருப்பாங்க இல்லைங்களா, திருவள்ளுவர் விருது, மு கருணாநிதி விருது, தொல்காப்பியர் விருது, ஞானபீட விருது, அந்த மாதிரி விருது பெற்றவர்களுக்கு 10 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டி தருவதா சொல்லியிருப்பாங்க இந்த இல்லத்துல இந்த திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு கோப்பை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கேள்வி, கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது, 10 விருதாளருக்கு மேலேயே சொல்லிட்டாங்க. இப்போ எந்த நிதியாண்டு அப்படின்னு கேட்கலாமா, எந்த நிதியாண்டு 21 to 22வது நிதியாண்டு ஓகேங்களா, யாருடைய நினைவாக கொடுக்கப்படுது பிறந்தநாள், யாருடைய நினைவாக, மு கருணாநிதி ஓகேங்களா, கலைஞர் மு கருணாநிதி நினைவாக கொடுக்கப்படுது ஓகேங்களா. சரி, மு கருணாநிதி எத்தனையாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த கனவு இல்ல திட்டம் தொடங்கப்பட்டது, ஓகேங்களா 97வது பிறந்த நாளை முன்னிட்டு அப்படின்ற மாதிரி இந்த கோப்பில் இருந்த கேள்விகளை நம்மளால வருவிக்க முடியும். அதே மாதிரி பதிலும் அதுக்குள்ளவே இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க ஓமை தொடரின் பொருளறிதல் ஓகேங்களா, யூனிட் 5க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் ஓமை தொடரின் பொருளறிதல். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல ஒரு 3 கொஸ்டின் கிட்ட என்ன பண்ணி கேட்டிருந்தாங்க, குரூப் 2லையும் அதே மாதிரி ஒரு 3 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியது தான் ஓமை தொடர் அப்படின்றது. ஓமை தொடருடைய மிக முக்கியமான ஒரு தாங்கம் என்ன அப்படின்னா அதில் வந்து என்ன தொடர் வரும், போல் என்ற ஒரு தொடர் இடம்பெற்றிருக்கும். அதாவது ஓமை தொடர் அப்படின்னா ஒரு கருத்தை நமக்கு தெரிந்த ஒரு பொருளுடன் இணைத்து சொல்வது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஓமை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது மாதிரி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் பாருங்க, ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் ஓகேங்களா. அலை ஓய்ந்த கடல் போல் ஓகேங்களா, அலை ஓய்ந்த கடல் எப்படி இருக்கும், அலை ஓய்ந்த கடல் அமைதியா இருக்கும் ஓகேங்களா. அடியற்ற மரம் எப்படி இருக்கும், அடியற்ற மரம் விழுந்துரும் ஓகேங்களா, விழுதல் ஓகேங்களா. அடியற்ற மரம் என்ன பண்ணும், விழுதல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க மத்தியில் அகப்பட்ட தயிர் போல அப்படின்னா மத்தியில் அகப்பட்டதுன்னா தயிர் வந்து உடைய ஆரம்பிச்சு, அதுதான் மனம் உடைதல் ஓகேங்களா. அது புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படின்னா நடுங்குதல். அது வந்து என்னன்னா ஒரு தொடரை கொடுத்துட்டு அதற்கு தொடரமான ஓகேங்களா இன்னொரு கருத்து சொல்ற மாதிரி இருக்கும், இதான் ஓமை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த ஓமை தொடர் வந்து குரூப் 4ல ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை பாருங்க. ரெண்டாவது, உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல அப்படின்னா இது வந்து ஓமை தொடர் ஓகேங்களா. உயிர் என்பதன் தமிழ்ச்சொல் என்னன்னா நகம் என்று பொருள். நகத்து மேல ஒரு உலக்கை விழுந்தா எப்படி இருக்கும், நகைச்சுற்று ஓகேங்களா, அந்த அளவுக்கு வலி இருக்கும் ஓகேங்களா, அதான் அவங்க சொல்ல வராங்க ஓகேங்களா. இந்த இடத்துல உயிர் அப்படி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. பழமை கொடுத்துட்டு அதனுடைய பொருள் அதில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உயிர் அப்படின்னா என்ன, உயிர் சுற்று அப்படின்னா என்ன, உயிர்னா நகம், சுற்று நகச்சுற்று ஓகேங்களா என்று பொருள்படும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆப்பசைத்த குரங்கினை போல அப்படின்னு ஒரு ஓமை தொடர் கொடுத்துருக்காங்க. ஆப்பசைத்த குரங்கினை போலனா ஆப்பு என்பது என்ன, எனத்துக்கு பிள்ளப்படும் ஒரு மரத்தை பிளக்க பயன்படும் ஓகேங்களா. ஒரு தச்சர் வந்து ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிருப்பார் அப்படின்னா ஒரு குரங்கு என்ன பண்ணும், அதுக்கு தெரியாத அந்த ஆப்பை அசைக்கி விட்டுரும், அசைச்சதுனால அந்த கைப்பாங்க மாட்டிக்கும், அப்போ வேதனை ஓகேங்களா, என்ன பண்ணும் வேதனை அப்படின்ற பொருளை கையாளப்படுது. அதே மாதிரி தான் குரூப் 2லையும் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இடியோசை கேட்ட நாகம் போல, அப்போ இடியோசை கேட்ட நாகம் என்ன பண்ணும், மிரட்சி ஓகேங்களா, மிரண்டு போயிடும் ஓகேங்களா. அப்போ அது மாதிரி ஓமை தொடர்கள் இந்த வாரியாக தான் கேட்கப்படுது ஓகேங்களா. ரொம்ப எளிமையாக இருக்கும், பட் என்ன பண்ணிடணும், நம்ம படித்திருக்கணும் ஓகேங்களா. ஓமை தொடர் படிக்கல அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை எதாவது கூட எதுவுமே மேட்ச் பண்ணுறதுன்னு தெரியாது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுரும் ஓகேங்களா. அதனால கொஞ்சம் படிக்கணும் ஓமை தொடர். அதுக்கப்புறம் பாருங்க, அதான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மரபு தொடரின் பொருளறிதல் ஓகேங்களா. மரபு தொடரின் பொருளறிதல் என்பதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 5வது அலகில் இடம்பெற்றக்கூடிய ஒரு டாபிக் தான் ஓகேங்களா. இதுல குரூப் 4ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 2ல இருந்து சேமா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்போ குரூப் 2லையும் 3 கொஸ்டின், குரூப் 4லையும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த மரபு தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு அந்த மரபு சொல்லானது எவ்வித மாற்றமும் இல்லாமல் மாற்றப்படுமானால் அதான் மரபு தொடர் என்று பொருள் ஓகேங்களா. அதனுடைய பொருளானது மாற்றப்படக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சொல்லுக்கு என்ன பொருளை கையாண்டாங்களோ அதே பொருளை தான் நம்மளும் கையாடணும். இதுதான் மரபு தொடர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மரபு தொடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் போதுமான தகவல்கள் இல்லை ஓகேங்களா. போதுமான தகவல்கள் இல்லை. குரூப் 4லயே அவுட் சோர்ஸ் போயாச்சு ஓகேங்களா. மரபு தொடரின் பொருளறிதல் ஒரு அவுட் சோர்ஸ் புக் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 47 பக்கம் தான் அந்த புக்குடைய மொத்த பேஜுமே. கிட்டத்தட்ட அதனுடைய முதல் பேஜ்லேயே இருக்கும் ஓகேங்களா. அடரடி படரடி பெருங்குழப்பம் அகட விகடம் தந்திரம் ஓகேங்களா, என்ன தந்திரம் தட்டுமாற்று ஓகேங்களா அப்படின்ற மாதிரி. ஈரோட்டு அப்படின்னா என்னன்னா உறுதியின்மை ஓகேங்களா. கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல் என்ற பொருளாம் முதல் பக்கத்திலேயே இருக்கும். அந்த அகரவரிசை மரபு தொடர் அகரவரிசை, அப்புறம் அகரவரிசை, அப்புறம்
இகரவரிசை அப்படின்ற மாதிரி உயிரோகத்தின் அடிப்படையில் லைனாக கொடுத்துருப்பாங்க. அதன் பிரகாரம் வந்து குரூப் 4ல் கேட்ட ஒரு மரபுத்துறையை வெளியே போயிட்டு அதனுடைய பேஜில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை தாண்டியும் அதனுடைய எல்லாமே இந்த வேலை பிசகு, ஓகேங்களா, தீய காலம் அப்படின்ற கொஸ்டின் அதை தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த மரபுத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக குரூப் 2ல் 3 கொஸ்டின், குரூப் 4ல் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டின் எங்கே போய் கேட்டிருக்காங்க? மரபுத்தொடரின் பொருளறிதல். ஓகேங்களா? புக்கில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான செய்திகள் தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது புக் பேக்கில் மூவி திறனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? போதுமான தகவல் பார்த்தல. அதனால் கண்டிப்பாக இந்த டாபிக் எங்கே போய் படிச்சாகணும்? அவுட் சோர்ஸ் போய் படிச்சாகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மரபுத்தொடரின் பொருளறிதல் முடிஞ்சிருச்சுங்களா? பழமொழி பொருளறிதல். ஓகேங்களா? பழமொழி பொருளறிதல் என்பது என்னன்னா, ஒரு பழமொழி கொடுத்துட்டு அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதற்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான். பட் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா, பழமொழி 3 அரையனார் எழுதிய பழமொழி போயிட்டாங்க. அதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்கப்படுது. இந்த 3 அரையனார் எழுதிய பழமொழி என்பது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாடல்களை கொண்ட ஒரு நூல். எத்தனை பாடல்களை கொண்ட நூல்? 400 பாடல்களை கொண்ட நூல். இந்த 400 பாடலையும் படிக்கணுமா அப்படின்னா 400 பாடல் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த பழமொழி 400 அப்படின்ற புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழியில மொத்தமாக 4 பாடல் அப்படி இருக்கும். அவருடைய முதல் 2 பாடல் வரி கருத்தை சொல்லும். முதல் பாடல் வரி கருத்தை சொல்லும். 3வது அடி முன்னிலைப்படுத்தும். 4வது அடி வந்து பார்த்தீங்கன்னா பழமொழியை கூறும். ஓகே, 4வது அடி என்ன பண்ணும்? பழமொழியை கூறும். முன்னிலை அப்படின்னா என்னன்னா, யாரை சொல்ல வராங்களோ இந்த பாடல் யார் அகடுவோ இல்லை மகடுவோ, ஓகேங்களா, ஆண் பாலையோ பெண் பாலையோ சுட்டுமானால் அந்த சுட்டக்கூடிய பாலை முன்னிலைப்படுத்தும். 4வது அடி பழமொழியா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த 400 பழமொழிகள் என்ன பண்ணும்? தெரிவு செய்து படித்தாக வேண்டும். ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கேன் இந்த குரூப் 4ல் கேட்ட இந்த கொஸ்டின் ஆனது என்னன்னா, தனிமரம் காடாதல் இல். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் 219வது பாடலாக இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். ஏன்னா தனிமரம் காடாதலில் நம்மளை பொறுத்தவரை இதை வந்து வெளியிலிருந்து பார்க்கும்போது தனிமரம் காடாதலில் என்ற பழமை உணர்த்தக்கூடிய பொருளானது என்ன? ஒரு தனிமரமாக இருந்தால் அது காடாக முடியாது அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அதனுடைய பொருள் அப்படி கிடையாது. பகைவரை நீக்குதல். அதாவது என்ன சொல்ல வராங்க இந்த பழமொழினா, ஒருத்தருடைய பகைமையை முளையிலேயே அதனுடைய இளமை பருவத்திலேயே அதை கிள்ளி எறிந்து விட வேண்டும். அப்படி கிள்ளி எறிந்து விட வேண்டும். அதே மாதிரி அந்த பகையை சுற்றி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பகையை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களை அந்த பகைவனிடம் இருந்து அந்த உறவினர்களை ஏதாவது செய்து நம்ம பிரிச்சிடணும். அப்ப அந்த பகைவன் என்ன பண்ணுவான்? தனிமைப்படுத்தப்படுவோம். அப்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பகைவன் அவங்களை எதிர்த்து நிற்பானா? எதிர்த்து நிற்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட, அதாவது நம்மளுடைய புக்கில் பழமொழி 400 என்ற புக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பழமொழி, அதனுடைய பொருளாக தான் கொடுத்துருக்காங்க. அதான் அவங்க கேட்டிருக்காங்க. தனிமரம் காடாதலில் என்பதன் பழமொழி பொருள் பகையை நீக்குதல். ஓகேங்களா? ஒன்று இளமையில கிள்ளி எரிஞ்சிடணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா பகைவருடைய சுற்றத்தார். அந்த பகைவர் நம்மளுக்கு யார் பகைவர்? இப்போ எனக்கு யாரோ ஒரு பகைவர் இருக்காருன்னா ஒரு சுற்றத்தாரெலாம் நம்ம என்ன பண்ணணும்? பிரித்து விட்டுணும். அப்போ அந்த பகைவர் மட்டும் தனியாக நின்றுவார், நம்மளை எதிர்க்க மாட்டார், அவருக்கு வலிமை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு குரல் கொடுத்துட்டு அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா பகைவர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவன் செல்வம் சேர்த்து வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போய்டும். ஒரு நல்லவன் செல்வம் சேர்த்து வச்சா என்ன பண்ணும்? நிலைத்திருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வந்து உணர்த்துது. ஓகேங்களா? அது வந்து கடுகு சிறுத்தார் போல காரம் போகுமா அப்படின்ற மாதிரி என்னது? குறைந்து மதிப்பிடாது. ஓகேங்களா? கடுகு சிறுதான் நம்மளுக்கு காரம் குறையாது. அது வந்து குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? குரூப் 2லையும் அதே தான். ஓகேங்களா? மாலையை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. அது வந்து ஒரு பழமொழி. அது கிராமத்தில் சொல்லுவாங்க. என்னன்னா, மாலையை சுற்றி பிறந்த பிள்ளை வந்து மாமனுக்கு ஆகாது. அப்படின்னா என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது அதனுடைய தொப்புள் கொடியானது அந்த கவுத்தை சுத்திக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? எந்த குழந்தைக்கு அதனுடைய தொப்புள் கொடியானது கவுத்தை சுத்திக்கிட்டு இருக்கோ அந்த குழந்தை வந்து யாருக்கு ஆகாது? அவங்களுடைய மாமன் உறவு முறைக்கு ஆகாது. அந்த மாமன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துன்பப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முகத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாலை சுற்றி பிறந்த மாமனுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுடைய நன்றாட பழமொழிகளாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? மீதியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் தான் படித்தோம். ஓகேங்களா? மீதுன் விரும்போல். ஓகேங்களா? மீதுன் விரும்போல் என்னது? நொறுக்கு தின்றால் வந்து 100 வயது. ஓகேங்களா? என்னன்னா எல்லாமே அரைச்சி நொறுக்க. ஓகேங்களா? அப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காரு. இதை ஆத்திச்சூழல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பாடம். அப்போ பாருங்க, இந்த இடத்துல பழமொழி 400 அப்படின்னா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கொஸ்டின் இடம்பெறக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. அன்றாட நம்ம நடைமுறையில் பயன்படக்கூடிய பழமொழி நம்ம படிக்கணும். ஓகே, தனியாக தேர்வு செய்து படித்தாலும் அதே மாதிரி 3 அந்த பழமொழி 400 புக்கில் இருக்கக்கூடிய பழமொழிகளும் நம்ம தேர்வு செய்து படித்தாக வேண்டும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ இந்த யூனிட் 5 அலகு 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப இம்பார்ட்டனா, ஓகேங்களா, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடிய டாப்பிக்காக எதை படிக்கணும் அப்படின்னா 3 டாப்பிக்கை படித்தா போதும். ஒன்று பழமொழி 400, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மரபுத்தொடரின் பொருளறிதல்,
மூணாவது ஓமை தொடரின் பொருளறிதல். இந்த 3 டாப்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சாகணும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆவண செய்தியாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்குள்ளே ஆன்சர் இருக்கும், நம்ம எடுத்துட முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அதை யூனிட் 5 ஆவண உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளுதல். ஒரு கேள்வி கொடுத்துட்டு அதனுடைய உள்ளவே என்ன துறை சார்ந்தது அப்படின்ற மாதிரி கேட்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ் இலக்கியம். ஓகேங்களா? 7 அழகு 7 தமிழ் இலக்கியம், தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுகளும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் இடம்பெற போறதா சொல்லியிருக்காங்க. எத்தனை கேள்விகள்? 15 கேள்விகள் இடம்பெற போறதா சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் அதனுடைய தலைப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருக்குறள் தொடர்பான செய்திகள். ஓகேங்களா? திருக்குறள் தொடர்பான செய்திகள். அது திருக்குறள் தொடர்பான செய்திகளையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய 20 அதிகாரங்களையும் அதை தாண்டி அதுக்குள்ள என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்லல் வல்லவர். அதான் சொல்லுவாங்க. என்னன்னா, கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுபவர். அதாவது என்னன்னா, தாம் கற்ற கல்வியை தாம் மட்டும் வச்சுக்கூடாது, அது எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணோம்னா கற்றவர்கள் மத்தியில் விளங்க செய்யணும். அதான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கற்றாருள் மிகவும் கற்றாராக மதிக்கப்படுபவர். ஏன்னா கற்றவர் முன்னாடி அந்த தெளிவாக சொல்லக்கூடியவர் தான். ஓகேங்களா? அதான் ஒரு குறள் கொடுத்துட்டு அதனுடைய பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த 20 அதிகாரத்தில் இருந்து அந்த 20 அதிகாரத்தை என்ன பண்ணிடணும், மனப்பாடம் பண்ணி அந்த 20 அதிகாரத்தோட பொருளை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மண்ணொடியை இந்த மரத்தனையர். ஓகேங்களா? அப்படின்னா யாரை வள்ளுவர் சொல்லலாம்? இரக்கம் இல்லாதவர் அப்படின்ற மாதிரி வள்ளுவர். அப்போ ஒரு பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அன்புக்குரிய நிலைமையில் இருக்கு. ஓகேங்களா? அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். ஓகேங்களா? புன்கணீர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? திருவள்ளுவர் இதுவும். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல கேட்ட, குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். எத்தனை? 1 2. ஓகேங்களா? குரூப் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1 2 3 4. ஓகேங்களா? 4 கொஸ்டின் கிட்டத்தட்ட திருக்குறள் தொடர்பான செய்திகள்ல இருந்து வந்திருக்கு குரூப் 2ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இதுல மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மணிச்ச மலர் போல. ஓகேங்களா? என்ன செய்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவினருடைய முகம் வாடும் அப்படின்னா என்ன செய்தால் வாடும்? நம்மளுடைய முகம் மாறுச்சுன்னா நம்மளுடைய விருந்தினருடைய முகம் மாறிவிடும் அப்படின்ற பொருள்களில் இது கையாளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு குறள் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறளை மாற்றி ஓகேங்களா, அதனுடைய சொற்கை நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 சீர் இருக்க வேண்டும், கீழே 3 சீர் இருக்க வேண்டும். அதை கேட்ட மாதிரி அந்த சொல்ல மாற்றி கொடுத்துட்டு குறளை சரி செய்து அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு குறள் கொடுத்துட்டு ஒரே ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதனுடைய பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்க முடியுது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து மிகுதி அப்படின்னா கூர்மை என்ற பொருள். அப்போ ஒவ்வொரு குறள் படிக்கும்போது கிட்டத்தட்ட 20 அதிகாரத்திலிருந்து 200 குறள்களை படிக்கும்போது ஒவ்வொரு குறளினுடைய பொருள் தெரிந்திருக்க வேண்டும். அதில் இடம்பெற்றக்கூடிய மிக முக்கியமான வார்த்தையினுடைய பொருளை தெளிவாக அறிஞ்சிருக்கணும், அதனுடைய பொருள் தெரிஞ்சிருக்கணும், அதில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த குறள் முழுமையாக மேலே வந்து அந்த சீர்கள் அமைப்பு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு, அந்த இலக்கணத்தில் எதனா வந்து அந்த குறளில் எதனா இலக்கண குறிப்பு எதனா இருக்கா, அணி எதுனா இருக்கா அப்படின்றத தனித்தனியாக பிரித்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் 7th யூனிட்ல. அதுக்கப்புறம் பாருங்க, அறநூல் தொடர்பான செய்திகள், ஔவையார் பாடல்கள், ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றா வச்சுருக்கோம். இதில் வந்து பாருங்க, குரூப் 4ல வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 குரூப் 4 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அறநூல் தொடர்பான செய்திகள் இருந்து மொத்தமாக 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7வது இடம்பெறாத மருந்து பொருள் இது. ஓகேங்களா? ஏழாதி மொத்தம் 6 மருந்து, அதாவது தமிழனுடைய அருமருந்து என்று சொல்லக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாதி. இந்த ஏழாதி அப்படின்னு வந்து அதில் இடம்பெறாத ஒரு மருந்து பொருள் எதுனா சுக்கு. ஓகேங்களா? எது இடம்பெறாது? கண்டங்கத்திரி, சுக்கு மிளகு சுக்கு திப்பிலி. ஓகேங்களா? அது சிறுநாவர் 3மே வரும், கண்டங்கத்திரி அதில் வராது. ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, இது புக்கிலே நம்ம டேரெக்டாக இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலினுடைய பெயரை தேர்வு செய்ய. ஒரு பாடலை கொடுத்துட்டு அது என்ன நூல் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தூற்றின் கண் தூவிய வித்து, தூற்றின் கண் தூவிய வித்து. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 7th ஓல்டு புக்கில் ஓகேங்களா கிட்டத்தட்ட திரிகடிக பாடலில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? தூற்றின் கண்ணா ஒரு புதரில் ஒரு விதை போட்டால் எப்படி பயனற்று போகுமோ அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஒழுக்கம் இல்லாதவன் அப்படிதான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. அழிவில்லாத சிறந்த செல்வம் எது? கல்விதான். ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதனோட வேறு செல்வம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது சரியா இருக்கிற மாதிரி தோணும். ஓகேங்களா? கடைசி வாரத்தில் பாருங்க, வேறு உண்டு வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா தான் கரெக்ட். வேறு உண்டு அப்படின்னு சொன்னதுனால கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, குரூப் 4 நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றி ஆசிரியர் பேர். இது வந்து டேரெக்டாகவே புக்கில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓல்டு புக்கில் சரி, நியூ புக்கில் 2 டேரெக்டாகவே இருக்கு. நாகனார். ஓகேங்களா? நாகனார் வந்து அவருடைய இயற்பெயர், விளிம்பி நாகனார் என்பது அவருடைய ஊருடைய பெயரோடு சேர்ந்து சொல்லுவார்கள். ஓகேங்களா? குரூப் 4 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாருங்க, மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். ஓகேங்களா? இவ்வழியில் இடம்பெற்ற நீதி நூலை சுட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நூல் எது? நான்மணிக்கடிகையில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி. ஓகேங்களா? ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை. இடம்பெற்ற நூல் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமைன்னு சொன்ன நூல் எது?
முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா. ஏழாவதில் கூறப்பட்டுள்ள சமணத்தன்மை உரிய அறக்கருத்து. ஓகேங்களா. கிட்டத்தட்ட சமண சமயத்திற்கே உரிய அறக்கருத்து எதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா கொல்லாமை அப்படின்ற ஒரு அறக்கருத்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க அதே தான். ஓகே, ஒரு தொடரை கொடுத்துட்டு அதில் என்ன தவறான தொடர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்க, இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த 7th யூனிட்டை பொறுத்தவரையிலும் திருக்குறளில் அவங்க சொன்ன 20 அதிகாரத்தை தாண்டி வெளியே போல, அதே மாதிரி அறநூல்களில் அவங்க சொன்ன அறநூல்கள் 9 10 நூலை தாண்டி அவங்க என்ன பண்ணலை, வெளியே போல. இதான் தெளிவான ஒரு தகவல். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்கும்போது ஒரு அறநூல் ஒரு பேஜ் 1.5 பேஜ் அப்படின்னா அந்த அறநூலில் மட்டும் தெளிவாக படித்தா போதும். தெளிவாக படித்தா போதும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் அந்த 20 அதிகாரங்களை தெளிவாக படித்தா மட்டுமே போதும். அதுலேருந்து என்ன பண்ணலாம், கொஸ்டின் வெளியே போகலன்றது தெளிவாக தெரியுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பார்ப்போம். தமிழின் தொன்மை மற்றும் திராவிட மொழி தொடர்பான செய்திகள். ஓகே, தமிழ் தொன்மை மற்றும் திராவிட மொழி தொடர்பான செய்தியில் ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்ற மாதிரி தமிழ் சொல்ல ஒன்று ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பழைய புக்கில் ஏற்படுது கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து. ஓகேங்களா. கண் எழுத்து அப்படின்ற மாதிரி 2 கொஸ்டின் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. குரூப் 4ல் 3வது கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இந்தியா, அதாவது இந்தியாவுடைய அந்த மொழிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவுடைய மொழிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க 3வது கூற்று மட்டும் தப்பு. ஏன்னா திராவிடம் சொல்லி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு கொண்டு, அதாவது கொண்டு வந்தவர் அப்படின்னா வந்து குமரலப்பட்டார். அதை பயன்பாட்டு கொண்டு வந்தவர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாங்க, அது வந்து கால்டுவெல்ல குறிச்சிடும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் டேரெக்டாகவே அந்த 3 கேள்விகளுமே இருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்க, திருப்புகழ் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். இது புக்கில் இருக்கு. ஓகேங்களா. அருணகிரிநாதர் தப்பாட்டத்தை பற்றி எழுதியிருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் காரணம் பாருங்க, புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணம் கோலமிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு இசைக்கேற்ப ஆடுவது தப்பாட்டம் அப்படின்றது இது வந்து புலியாட்டம்னு சொல்லணும். தப்பாட்டம் சொல்லக்கூடாது. இல்லை புலிவடம் மனிதன் ஆகக்கூடிய இடத்துல புலியாட்டம் சொல்லுவாங்க. தப்பாட்டம்ன்றத கூட்டு தவறு. ஓகேங்களா. அப்போ கூட்டு சரி, காரணம் தவறு. ஓகேங்களா. அப்போ பாருங்க, ஏன்னா ஒரு கொஸ்டினை கரெக்டாக படிக்கணும் அப்படின்னா தென் திராவிட மொழிலாம் என்னென்ன. ஓகேங்களா. என்னென்ன தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு அப்படின்னா அந்த தென் திராவிட மொழியில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி மீது எல்லாமே தப்பு. இந்த மாதிரி தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி அப்படிலாம் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எதனா 2 மட்டும் தெளிவாக படிச்சிடும். தென் திராவிட மொழி, ஓகேங்களா, வட திராவிட மொழி 2 மட்டும் படிச்சிங்கன்னா கீழே நடு திராவிட மொழி தேவையில்லை. கண்டிப்பாக அவங்க கொஸ்டின் கேள்விகள் எழுப்பணும் அப்படின்னா பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடு கேட்டிருக்காங்கல்ல, பொருந்தா ஒன்றை தேர்ந்தெடு. என்னன்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நம்ம 2த்துல தெளிவாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி கேள்விகள் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம 3மே படிக்கிறன்ற பேரில் எல்லாத்தையும் படிச்சு என்ன பண்ண முடியும், கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஓகேங்களா. அகரமுதலி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இது முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா இது அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா 42ஆம் நன்னூலாக இருக்கக்கூடிய அந்த ஓரெழுத்து ஒரு மொழியானது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 70ஆக மாறுச்சு அப்படின்னா ஒரு 3 அகராதி சொல்லியிருப்பாங்க. அந்த 3 அகராதியால் தான் தற்காலத்தில் 70ஆக மாறுச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் ஓகேங்களா திவான் பகதூர் பானந்தம் அப்படின்னு ஒருத்தர் எழுதிய அந்த அகராதியில் ஓகே என்னென்ன தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொற்கள் இருக்குது அப்படின்னு எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எந்த அளவுக்கு டீப்பாக போயிருக்காங்கன்றது தெரியுதுங்களா. அகரமுதலில் ஒருத்தர் எழுதிய ஒரே ஒரு அந்த அகரமுதலை கொடுத்துட்டு இதனால் தமிழ் எவ்வளோ சொல் உள்ளே வந்துச்சு, தமிழ் பிற சொல் எவ்வளோ உள்ள வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கலந்துள்ள பிற மொழி சொல் கூறியுள்ளன, அதை பொறுத்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப டெப்த்தாகவும் கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க தமிழ் சான்றோர் பற்றிய தகவல். கிட்டத்தட்ட தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 7th யூனிட்ல மொத்தமாக ஒரு 20 சான்றோர்கள் கிட்ட இருக்கு. எவ்வளோ சான்றோர்கள் கிட்ட இருக்கு, 20 சான்றோர்கள் கிட்ட இருக்கு. அந்த 20 சான்றோர்கள் மட்டும் படித்தா போதும். கண்டிப்பாக புக்கு மட்டும் படித்தா கூட போதுமான உண்டு. ஓகேங்களா. இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து குரூப் 4. ஏன்னா தாராபார், அதாவது என்னன்னா அவங்க எழுதிய நூல்களை வரிசைப்படுத்துன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் எழுதிய காவியம் தான் வீரகாவியம் என்பது பொருந்தது. மீது எல்லாமே தவறாக இருக்கு. 2வது பாருங்க, உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவராக யார் இருக்காரு, தேவநேய பாவனர். கிட்டத்தட்ட திருச்சியில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி 1968 இந்த கழகத்தை அவர் ஆரம்பிப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க புள்ளினுடைய உறுப்பை கண்டறி. ஓகேங்களா. அப்புறம் தமிழக வானில் கவ்வி இருந்த காரில் அகற்ற வந்த ஒளிக்கதிராக திரும்ப அறிஞர் அண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் கிட்ட குரூப் 4ல் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி தான் டி.கே. சிதம்பரனார் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட டி.கே. சிதம்பரனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 7th புக்ல இருக்கும். ஓகேங்களா. திருநெல்வேலி அப்படின்னு ஒரு யூனிட்ல டிகேசி பற்றி, டிகேசினா வட்டத்தொட்டி என்று சொல்லக்கூடிய டிகேசி பற்றி 7th புக்ல கொடுத்துருப்பாங்க திருநெல்வேலி ஒரு டாபிக்ல. அதே மாதிரி அதுக்கப்புறம் கடந்து போனீங்கன்னா 11ஆம் வகுப்புல கிட்டத்தட்ட 4வது இயல் முடிச்ச உடனே பின்னாடி, அதாவது 11ஆம் வகுப்புல ஒவ்வொரு இயல் முடிந்த உடனே ஒரு சான்றோர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் 4வது இயல் முடிஞ்ச உடனே டிகேசி பற்றி இடம் பெற்றிருப்பார். ஓகேங்களா. அந்த இடத்துல தெளிவாக இருக்கும். இவர் வந்து பேராசிரியர் அப்படின்னா பன்முகத்தன்மைகள். ஓகேங்களா. இது வந்து என்ன வரும் அப்படின்னா பன்முகத்தன்மைகள் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். இப்போ டிகேசியுடைய பன்முகத்தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பேராசிரியர் அப்படின்னு மட்டும் பொருந்தாது. ஏன் அப்படி சொல்றேன்னா 20 ஆத்திரம் மட்டும் தான் படிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட்னா ஓல்டு புக்கோட சேர்த்தா ஒரு 240 ஆத்திரம் வரும்.
246 ஆத்திர படிக்க போகிறது கிடையாது. இதில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பாகம் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக ஒரு 20 தான், கிட்டத்தட்ட 20 தான், கிட்டத்தட்ட 12 பாகத்தில் ஒரு பாகம் கிட்டத்தட்ட அவர் படிக்க போறீங்க அப்படின்னா தெளிவாக படிங்க. ஏன்னா அவருடைய பன்முகத்தன்மைகள் வரும் ஓகேங்களா, அவர் எதில் சிறந்தவர் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு கொஸ்டின். அப்படின்னா பண்ண புக்கு உள்ளதாரு, புக்கை தாண்டி வெளியே போகலாம் ஓகேங்களா. பாருங்க அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. உவே சாமிநாதர் ஓகேங்களா, உவே சாமிநாதரை பற்றி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரியாக விளக்கமாக பொருந்தி உள்ளது ஓகேங்களா. உவே சாமிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்று சொல்லுவார். குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் எவ்வளோ எளிமையாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. குரூப் 2லேயே உவே சாமிநாதர் பற்றி 2 கொஸ்டின் வந்துருக்கு. பெருஞ்சித்தனா நடத்தப்படாது, பெருஞ்சித்தனா நம்மளுடைய புக்கில் கிட்டத்தட்ட அவர் எழுதிய நூல்களை எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருப்பார். பெருஞ்சித்தனார் பற்றி எந்த இடத்துல வருதோ எல்லா இடத்துலையுமே தென்மொழி தமிழ்ச்சுட்டு தமிழ்நிலம் அப்படின்றத பதிவு பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. தேசபக்தன்றது அவர் எழுதுன்னு கிடையாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க உருத்திரங்கனார் ஓகேங்களா. உருத்திரங்கனார் இரவில் மாட்டியே இலங்கு சுடர் நெகிழி அப்படின்னு வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல், புது புக்கில் இடம்பெற்றக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். அந்த பாடலுடைய முதல் வரியை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. இது குரூப்பில் இடம்பெற்ற ஒரு கொஸ்டின். தேவநேய பாவனர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி கிளவி புனர் பாக்கியம் அப்படின்றத என்ன சொல்றாருன்னா ஒப்புமைப்படுத்துதலை வந்து காண்ற இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தாங்க வெளியே போயிருக்கு ஓகேங்களா. இந்த ஒரே கொஸ்டின் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன், தேவநேய பாவனர் பற்றி கொஞ்சம் அவுட் சோர்ஸ் வெளியே போயிருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க கண்ணதாசன் குறித்த கூற்றுகளும் சரியானதை தேர்ந்தெடுத்து அப்படின்னு கொடுப்பீங்க. 1, 3 சரியா இருக்கும் ஓகேங்களா. இயேசு காவியம் வந்து அவர் சாகித்ய அகாடமி விருது பெறல. சேரமான் காதலி 1980 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கும் ஓகேங்களா. 1980 சேரமான் காதலி என்ற நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கும். ரொம்ப எளிமையாக எல்லா தகவலுமே இருக்கு ஓகேங்களா. வேலுநாச்சியார் அது மாதிரி கற்றறிந்த மொழிகள் அப்படின்றது புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு ஏன் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க, பாரதிதாசன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அவர் வந்து கற்றறிந்த மொழிகள், புலமை பெற்ற மொழிகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வந்து வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற பாரதிதாசனா புலமை வாய்ந்த மொழிகள் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா படிக்கிற அந்த 20 ஆத்திரை ரொம்ப டெப்த்தாக படிச்சுக்கணும். புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தகவலுமே ஒரு சேர தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது இது வந்து ஒரு தரமான ஒரு கேள்வி ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க லாஸ்ட்டாக கலைச்சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓகேங்களா. நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஎன்பிசி பாடத்திட்டத்தில் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இருக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதின்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லை, அதாவது இதை தான் டிசைன் பண்ணும், இதை தான் வெற்றியா தோல்வியான்ற தீர்மானிக்கக்கூடிய ஒரு பகுதி எதை சொல்கிறாங்கன்னா கலைச்சொல்தான். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. அறிவியல், மருத்துவம், சட்டம், தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், கல்வி, மேலாண்மை, புவியியல், ஊடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைகள் எடுத்து படிக்கணும் ஓகேங்களா. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 அப்படின்னு எடுத்துட்டா ஒரு 7 கேள்விகள் கிட்ட வந்திருக்கு ஓகேங்களா. குரூப் 2 அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கேள்விகள் கிட்ட வந்திருக்கு ஓகேங்களா. இந்த 6-7 கேள்விகளை எப்படி படிக்கணும் அப்படின்னா மொத்தமாக ஒரே மூச்சா படிக்கணும் அப்படின்னு நினச்சா இதெல்லாம் முடியாது ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து ஓகேங்களா. ஒரு நாளைக்கு அறிவியல் எடுத்தோம்னா ஒரு வாரம் கூட படிங்க, தப்பே இல்லை. ஒரு வாரம் கூட படிங்க, ஒரு நாளைக்கு 100 படிங்க, ஒரு வாரம் படிங்க. அப்படின்னா ஒரு வாரம் படிச்சு அப்படின்னா இதெல்லாம் என்ன பண்ணால் ரொம்ப எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒரு பகுதியாக மாற்ற முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுமை ரொம்ப பாரம் ஒரே வழியாக உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா படிக்க முடியாது ஓகேங்களா. ஒரே படித்தாலும் என்ன ஆகும், மறந்துடும். ஃபஸ்ட்டு இதனோட டாபிக்லாம் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தேடி நம்ம கொடுத்துருவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலகிராம் சேனல்ல என்ன பண்ண போகிறோம், மொத்த கலைச்சொற்களையும் சேர்த்து புக்கில் எவ்வளோ இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா, அது டாபிக் வைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கொடுத்துருவோம். நீங்கள் உங்களுடைய உழைப்பு பண்ணுறது அதில் இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் ஒரு 7 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க, குரூப் 2ல் ஒரு 6 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போது நம்ம இந்த 4 அளவுக்கு உண்டான அனலைசிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் ஓகேங்களா சந்திக்கலாம். நன்றி.